வெல்கம் டு வஸ்ரா கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மயோனைஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன், 3/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும், மிளகு 1/2 டீஸ்பூனு, சர்க்கரை 1/2 டீஸ்பூனு, சால்ட் ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் நமக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு 2 முட்டையை மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம இனிமேல் கடையில் வாங்க வேண்டாம், வீட்லேயே ஹைஜீனிக்காக செஞ்சுக்கலாம். நம்ம என்ன ரெசிபி பண்ணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. மிளகு நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது நான் செய்யறது ஸ்பைஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்பைசி கம்மியாக வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மிளகு கம்மி பண்ணிக்கங்க, 1/4 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதான் பல்ஸ் மோட்லேயே பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ 3 நிமிஷத்தில் பல்ஸ் மோடில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிக்விடாக கிடைக்கும், நல்லா மிக்ஸ் ஆகி. இந்த டைமில் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் பிளண்ட் பண்ணுங்கள். இப்போது கொஞ்சம் க்ரீமியாக திக்காக கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமா திரும்பவும் எண்ணெய் சேருங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்துட்டு திரும்பவும் பல்ஸ் மோடில் நல்லா பிளண்ட் பண்ணுங்கள். ஒரு 3-5 நிமிஷம் பிளண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்கள், இப்போ எவ்வளோ திக்காக இருக்குன்னுட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு இப்போ நல்லா க்ரீமி டெக்ஸ்டாக கிடச்சிருக்கு. ஆனால் இதுவும் பத்தாது, நம்ம எதாவது ரெசிபி பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் பல்ஸ் மோடில் ஒரு 2-3 நிமிஷம் பிளண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த திக்னஸ் பார்த்துங்க, உங்களுக்கு வலிச்சு காட்டுறேன் நான். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கேக் பேட்டர் மாதிரி வந்திருக்கு. இந்த மயோனைஸ் பண்ணுறது ரொம்ப சுலபந்தான், 15 நிமிஷத்தையே முடிச்சிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு கடைகளில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும், குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ மூடியிலே நான் வலிச்சு பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் இது இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதனால திரும்பவும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டைம் சரியாக இருந்துச்சு. இப்போ நான் மொத்தம் 5 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி டெக்ஸ்சரை கொண்டு வர வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் பல்ஸ் மோடில் 1-2 நிமிஷத்துக்கு நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும். இது நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மயோனைஸு ஸ்நாக்ஸ்லாம் ஏதாவது பண்ணிங்கன்னா அதை தொட்டு சாப்பிட வச்சுக்கலாம். இல்லைனா ஷவர்மா பண்ணும்போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பன்னில் ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறப்ப நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். இல்லை ஹைஜீனிக்காக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுற மயோனைஸு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.